பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவார். அது மாறல. மாத்தினது யார்? இந்த மனித பதர்கள் தான். இதை நல்லா விளக்கணும். அதை மாத்தினவன் நாம் தான். அது மாறல. இப்ப எப்படி ஓலை கொதிக்குதோ, கீழே அடுப்பை எரிச்சு நெருப்பை எரிக்கும் போது மேலே வந்த பானையில ஊத்தி வச்ச தண்ணி நெருப்பு தாங்காமல் கொதிச்சு பொங்கி கீழே விழுதோ, அப்படி வெப்பம் தாழாமல் கடல் பொங்கி மேலே எழுந்து ஒரு நாள் வரும். எப்படி பானையில கொட்டுச்சு அப்படி வரும். வரும்போது என்ன ஆகும்னா 70 விழுக்காட்டு கடல் நீர் பொங்கி 30 விழுக்காட்டு நிலப்பரப்பில் வரும்போது தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான். இப்ப நான் சொல்றது நடக்குமா நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கும். பார்க்க நான் இருக்கணும், நீ இருக்கிய இல்லையா, ஒரு நாள் நடக்கும். அப்ப என்ன சொல்லணும்? பி கேர்ஃபுல். பாரு இப்ப கொந்தளிச்சு வருது பாரு. இது நம்ம ஐயா ஒரிசா பாலு கடல் ஒரு கடல்சார் ஆய்வாளர் நம்ம ஐயா இறந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஏற்கனவே நம்முடைய சொல்லிருக்காங்க, பகுதி ஆற்றல் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. நம்முடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காரு. ஏற்கனவே பகுதி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. கடல் கொன்றுச்சு, குமரி கண்டம்னு ஒண்ணு கடல் கொன்றுச்சுங்கிறாங்க.